அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய வீட்டிற்குள் சூரியன் நுழைவதால் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசியினருக்கு. இதனால அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். இந்த சூரிய பயிற்சியின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியில் சூரியன் பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் 15 டிசம்பர் 2024 அன்று இரவு 9:56 மணிக்கு தனுசு ராசியில் பயிற்சியாக போகிறாருங்க. அத்தகைய சூழ்நிலையில் சூரிய பகவானுடைய இந்த பயிற்சியின் பலன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனால் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த சூரிய பகவானை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் சூரியன் உலகின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாகவும், அது மட்டுமில்லாமல் 9 கிரகங்களில் முக்கிய கிரகமாக கருதப்படுகிறது. சூரிய கடவுள் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். சூரியன் ஆண் கிரகம் மற்றும் இது வாழ்க்கையின் கடினமான பணிகளை கையாள உறுதியை வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் யாருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக மேசம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் இருக்கிறாரோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொழில், பெரும் நிதி ஆதாயம், மகிழ்ச்சியான உறவு, தந்தையினுடைய சகவாசம் போன்ற அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிப்பதை நம்மால் காண முடியும். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு சூரியனுடைய தனுசு ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டின் அதிபதியாக விளங்கக்கூடியவர். இப்போது உங்களுடைய ராசியின் 12வது வீட்டில், அதாவது விரயஸ்தானத்தில் பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரிக்க போகிறார். இந்த நேரத்தில் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அத்தகைய சூழ்நிலையில நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் சிறந்த வாய்ப்புகளை மனதில் வைத்து உங்களுடைய வேலையை மாற்றலாங்க. இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய போட்டியாளர்களை வெல்ல முடியாமல் போகலாங்க. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடுங்க. உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் பணத்தை சரியாக நிர்வகித்ததன் காரணமாக கூட இருக்கலாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய உறவில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் மற்றும் உங்களுடைய உறவை பாதிக்கலாங்க. நீங்கள் திடீரென்று உங்களுடைய கால்களில் வலியால் பாதிக்கப்படலாங்க. எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டுமோ அல்லது மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. காரணம், உங்களுக்கு தற்போது 7.5 சனியினுடைய கடைசி பகுதி நடந்து கொண்டிருப்பதால் எதிலும் எச்சரிக்கையோடு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்களில் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி குரு வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே சமயம் சகாயஸ்தானத்திற்கும் குரு அதிபதி என்பதால முன்னேற்றத்தில் சில குறுக்கீடுகள் வரதாங்க செய்யும். முக்கிய புள்ளிகளை பகித்துக் கொள்ள வேண்டாங்க. நீங்கள் ஒன்று உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது. சகோதர வர்க்கத்தினருடைய ஒத்துழைப்பு குறையலாங்க. அவர்களுக்காக செலவு செய்யும் சூழ்நிலையும் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம சனி
மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது. அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த தருணம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க. செவ்வாயினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஒரு சிலர் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டி இருக்குங்க. குறிப்பா மகர ராசினியர்கள் வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. அதே போல் வியாபார இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை யோசனை மேலோங்குங்க. அது மட்டும் இல்லாம உடன்பிறப்புகள் இல்லங்களில் நடைபெற சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைக்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசி சுக மற்றும் லாபாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. ஆரோக்கிய குறைபடுங்க. அதே போல் மருத்துவ செலவும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையுங்க. தொழிலில் லாபம் கிடைத்தாலும் விரயங்களே கூடுதலாக இருக்குங்க. இடமாற்றம் ஊர் மாற்றம் திருப்தி தராது. எதையும் துணிந்து செய்ய இயலாமல் பிறருடைய துணையை நாட இருக்கீங்க. தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மட்டும் இல்லாம நீச்சம் பெற்ற செவ்வாய் தற்போது வக்ரமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் பண நெருக்கடிகள் அதிகரிக்குங்க. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாங்க. குடும்ப சுமை கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. பொதுவாக பொறுமை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் தற்போது மகர ராசியிலும் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு வரும் சுக்கிரனால் நன்மை தாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரும்போது மிகுந்த நன்மைகளை வழங்குவாருங்க. திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுங்க. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. பிள்ளைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவது கவனம் கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்நேரம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்கு. அதனால் லாபம் அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சிலருக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்ற விசேஷ உயர்கள் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரமா அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளுக்கு வருமானம் உயருங்க. உறவினர்களுடைய பகை அகல இருக்குது. சுப செலவுகள் அதிகரிக்குங்க. இந்த சுப செலவுகளுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து இந்த சுப செலவுகளை குறைக்கும். அதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமையை குறைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்ததுக்கு இருந்தாலும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயங்க. ஏன்னா தற்போது உங்களுக்கு 7.5 சனியினுடைய கடைசி பகுதி இருந்து கொண்டிருப்பதால் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து ஆதித்ய பிரபுவை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.